ஐயோ, இந்த செமஸ்டர்லேருந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பயமாக இருக்கே. ப்ராஜெக்ட்னா என்னென்னு தெரியலையே. உனக்கு ப்ராஜெக்ட் கைடு யார் மாப்ள? எனக்கு ஸ்ட்ரிக்ட் மேம் தான் மாப்ள. ஸோ இந்த டைம் நான் ப்ராஜெக்டை சேர்த்துட்டேன்னு நினைக்கேன். ஸோ உனக்கு யாரா மாப்ள? நம்ம மேம் தான் மாப்ள. ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது. ஓரளவு ப்ராஜெக்ட் பண்ணி காட்டாலே ரன் பண்ணி காமிச்சிடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு எல்லோரும் ப்ராஜெக்ட்டுக்கு டாபிக் சொல்லணும். ஸோ அதனால் மறக்காமல் உங்கள் டாப்பிக்கை பார்த்துட்டு வந்துருங்க. இந்த டாபிக் நல்லா இருக்குது, ஆனால் கஷ்டமாக இருக்குது. இந்த டாபிக் ஈஸியாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கு. சரி, ஒரு 10 டாபிக் பார்த்துருக்கோம். இதில் ஏதோ ஒரு 3 டாபிக் எடுத்து வச்சுக்கோம். கையில் என்ன செலக்ட் பண்ணுறாங்களோ அதை நம்ம பார்த்து வச்சுக்கோம். இது ஓல்டுப்பா, இது போன டைமே பண்ணிட்டாங்க. ஓகே மேம், இதை பாருங்க மேம். இது நல்லா இல்லப்பா, இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஓ, இதை பாருங்க மேம். நல்ல டாபிக் யோசிப்பா, ரொம்ப சிம்பிளா யோசிக்கிற. இன்னும் நல்லா வெயிட்டா யோசி. ஓகே மேம். டெய்லி பிரேக்ல வந்து என்ன பாக்குற. ஸோ நீ என்னென்ன ப்ராஜெக்ட் பண்றாங்கிறத டெய்லி எனக்கு வந்து அப்டேட் பண்ற. பிரேக்ல மறக்காம வந்து பாரு. மேம் என்ன ஆளையே காணோம்? அந்த இருக்காங்க. என்ன கேண்டீன்ல இருக்காங்க மேம்? ப்ராஜெக்ட் பத்தி நான் சொல்லணும். தம்பி, நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு கொண்டு வா. ஓகே மேம். நேற்று நாளைக்கு பார்ப்போம்னு சொன்னேன், அதுக்காக உடனே அப்படியே போயிட்டேன். ப்ராஜெக்ட் பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லலை. ஸோ உனக்கு மார்க் வேணுமா வேண்டாமா? சாரி மேம். எங்கே அவன் ப்ராஜெக்டை ரன் பண்ணுப்பா. இவ்வளோ நேரம் நல்லா தான் ரன் ஆச்சு, என்ன இப்போ வந்து மக்கர் பண்ணுது? என்னப்பா ரன் பண்ணுப்பா. மேம் இந்த ரன் பண்ணி கட்டுறேன் மேம். என்னப்பா ரன் பண்ணுப்பா. இவ்வளோ நேரம் நல்லா தான் மேம் எடுத்துச்சு, இப்போ தான் எடுக்க மாட்டேங்கி. இவ்வளோ நாள் என்னப்பா பண்ணிட்டு இருந்தா? இதை தான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தியா? இல்லை மேம், அது வந்து ஓகேப்பா, ஏன்னா ப்ராஜெக்ட் போதும். ஸோ ரிவ்யூ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ உனக்கு மார்க் வந்து கம்மியாக தான் போடேன். இல்லை மேம், அது வந்து நீ வந்து ப்ராஜெக்ட் ரன் பண்ணி காட்டவே இல்லை. சொன்னாலும் ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன். தம்பி, இதில் பேஜஸே இல்லை, பேஜஸை கரெக்ட் பண்ணி கொண்டு வாப்பா. ஓகே மேம், மாற்றிடுறேன் மேம். தம்பி, இதில் அலைன்மெண்ட் சரியில்லை, அலைன்மெண்ட் பண்ணி சரியாக கொண்டு வா. ஓகே மேம், மாற்றிடுறேன் மேம். தம்பி, இதில் ஃப்ரண்ட் பேஜில் ஃபாண்ட் சைஸ் இவ்வளோ தான் வைக்கணும். ஸோ டைம்ஸ் நியூ ரோமன் வை. ஸோ அது போக இதில் இருக்கிற சைஸ் எல்லாம் மாற்றிருப்பா. ஸோ உனக்கு ஃபார்மேட் வந்து ஏற்கனவே இருக்கும்ல, அதை பாரு. ஓகே மேம். ஓகே மேம், மாற்றிக்கிறேன் மேம். தம்பி, அந்த பேஜில் ஸ்பேஸ் விடாமல் இருக்குது, அதை கரெக்டாக ஸ்பேஸ் விட்டுரு. ஓகே மேம். ஸோ ஃபார்மேட் கரெக்டாக வைப்பா. ஸோ இந்த இடத்துல மாறி இருப்பாரு. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்ஷன்லேயே பார்த்து சொல்லியிருந்தீங்கன்னா இது தேவையே இருக்காது. இந்த பேஜை ஏன்பா வச்சா? இதை எடுத்து விடு. லாஸ்ட் கரெக்ஷன் வந்து சொல்கிறாங்களே. சப்பாடா, ஒரு வழியாக ப்ராஜெக்ட் முடிச்சு வாய்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸ்டர்னல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு வழியாக ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு. என்னப்பா? ஸோ நம்மளுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறதோட அந்த கைடிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். எப்படியோ இப்போதைக்கு எக்ஸ்டர்னல் மட்டும் தான்ப்பா கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் வந்து நான் யூனிவர்சிட்டிக்கு மார்க்ஸ் அப்டேட் பண்ணல. ஸோ அதனால உன்னோட கரெக்ஷன்லாம் மறக்காமல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு என்ன வந்து பாரு. மறுபடியும் இருந்தா